மென்ஸ்ட்ரல் வெல்பீயிங் மாதவிடாய் நலன் பற்றிய ஒரு புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மாதவிடாய் பற்றிய தவறான நம்பிக்கைகளை முறியடிச்சு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பத்தி பேச இருக்கிறோம். அதோட ஈகோ ஃப்ரெண்ட்லியான மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் பத்தி, குறிப்பா கிளாத் பேட்ஸ் போன்றவற்றின் பயன்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமா பீரியட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்த்துக்க போறோம். உங்களோட முக்கிய தயாரிப்பு வந்து கிளாத் பேட்ஸ். இத பத்தி நம்ம லிசனர்ஸ்க்கு விளக்கமா சொல்ல முடியுமா கல்வி? என்ன மாதிரியான துணி வகைகள் நீங்க யூஸ் பண்றீங்க? லீக் ப்ரூஃப்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்க? ஈகோஃபேம் கிளாத் பேட் எதால் செஞ்சுருக்காங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆர்கானிக் காட்டனால் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்ககிட்ட பலவிதமான பேட்ஸ் இருக்குது. பலவிதமான பேட்ஸ்னாக்கா இப்போ பார்த்திங்கனாக்கா ஹெவி ஃப்ளோ இருக்கும், லைட் ஃப்ளோ இருக்கும், மீடியம் ஃப்ளோ இருக்கும். ஸோ நம்மளுக்கு மாதவிடாய் ரத்தம் மாதவிடாய் போக்கு அதிக அளவுலேருந்து கம்மி அளவு, லைக் பெண்கள் ஒரு பெண்ணிலேருந்து இன்னொரு பெண்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட போக்கு மாறுபடும் இல்லைங்களா, ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட பல விதமான பேட்ஸ் இருக்குது. பேண்டி லைனர் இருக்குது. பேண்டி லைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ ஒரு கடைசி நாள் பீரியட், ஒரு 5வது நாள் எனக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகாது, ஒரு ட்ராப் ரத்தம் தான் வரும் அப்படின்னு பார்த்து நம்ம பெரிய பேட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எங்ககிட்ட பேண்டி லைனர் சின்ன பேட் இருக்குது. அப்புறம் டே பேட் பார்த்திங்கனாக்கா ஒரு நடுத்தரமான ஒரு போக்கை உறிஞ்சறதுக்கு உகந்ததாக இருக்கும். அப்புறம் டே பேட் ப்ளஸ் இருக்குது. அப்புறம் நைட் பேட் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா சூப்பர் கம்ஃபின்னு ஒரு பேடும் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிக அளவு ஃப்ளோ இருக்கவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். என்ன பர்டிகுலராக கேட்டிங்கனாக்கா, ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் பேட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குமே சூப்பர் கம்ஃபி ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன் டெலிவரிக்கு அப்புறம் நான் அதை தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? அப்புறம் இதிலே 2 ஈகோஃபேமில் ஸோ இந்த ப்ராடக்ட் லைன்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் லைனு, இன்னொரு சைடு பார்த்திங்கனாக்கா நேச்சுரல் லைன். ஏன் வைப்ரண்ட் லைன், ஏன் நேச்சுரல் லைன்னா, வைப்ரண்ட் லைன் நாங்கள் டை பண்ணியிருக்கோம் அண்டர் ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? நேச்சுரல் லைனில் பேட்ஸ் டை பண்ணி இருக்காது. இது மட்டும் இல்லாமல் எப்போயாவது நடுவில் லிமிட்டட் எடிஷன்ட்டு நாங்கள் வேறு ஏதாவது பேக் பேட்டர்ன், கலம்காரி பேட்டர்ன் இல்லை ஒரு ஷிபோரி பேட்டர்ன், அந்த மாதிரி டைமுக்கு டைம் ஒரு எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு புது விதமான ஒரு மாற்றத்துக்காக ஒரு சில வாட்டி லிமிட்டட் எடிஷன் நாங்கள் விடுவோம். இப்போ துணி பேடுன்றது பார்த்திங்கனாக்கா ரத்தத்தை உறிஞ்சறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இல்லைங்களா. ஸோ இந்த பேடை இப்போ நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு முறை அலசிட்டு தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் ரத்தத்தை ரொம்ப நல்லா உறிஞ்சும். அப்புறம் 2வது பார்த்திங்கனாக்கா நம்ம யூஸ் பண்ணுற அண்டர்வேர், நம்ம போடுற அண்டர்வேரில் இந்த பேட் வச்சு யூஸ் பண்ண பார்த்து நம்ம போடுற அண்டர்வேர் வெல்ஃபிட் அண்டர்வேராக இருக்கணும். ரொம்ப லூஸான அண்டர்வேராக இருந்துச்சுன்னா பேட் ஒரு இடத்துல நிற்காது. ரொம்ப டைட்டான அண்டர்வேராக இருந்துச்சுனாக்கா இது நம்மளுக்கே நடக்க பார்த்து ஒரு சௌகரியமாக இருக்காது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த பேடு, இது என்ன ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பேடா இல்லை ரீயூசபிளா, அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இது கட்டாயம் ரீயூசபிள் தான். இந்த பேட் பார்த்திங்கனாக்கா 75 முறை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இது இந்த ஒரு பேட் பார்த்திங்கனாக்கா 75 முறை அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷம் இருந்து 5 வருஷம். இது நம்ம அண்டர்வேர் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு அண்டர்வேர் எப்போ வேணான்னு முடிவு பண்ணுவோம், இதுக்கப்புறம் உபயோகப்படுத்த முடியாதுன்னு பார்த்தா வேணான்னு நிராகரிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி துணி பேடும் பார்த்திங்கனாக்கா இது துணியால் செஞ்சுருக்கிறதால நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதனோட சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டே பேட் ப்ளஸ் வாங்குறீங்கன்னா அது டே பேட் அளவுக்கு சுருங்கிடும். ஏன்னா இது காட்டனாக இருக்கிறதால சுருங்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா துணி பேட் நல்லா தான் இருக்கும். ஒரு 3லேருந்து 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், என்ன இது திருப்பி திருப்பி துணி பேடு இது ஹைஜீனாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இது கட்டாயம் ஹைஜீனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண பேட் ரத்தமாக இருக்குது ஃபுல்லாக, அதை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு காலையில் ஒரு பேட் வச்சுன்னு போகிறேன், மதியம் ஒரு பேட்
மதியம் மாத்திரை பேட் வந்து ஒரு விதமாக மடிக்கலாம். ஸோ அதை மடித்து ஒரு சின்ன சுருக்கு பையில் வச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். நான் லெட்ஸே ஒரு 5 மணிக்கு வந்து நான் என் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தது அது ஒரு சின்ன மக்குலேயோ இல்லை ஒரு பக்கெட்லேயோ சாதாரண தண்ணி, பச்சை தண்ணி, நோட் பண்ணிக்கோங்க, சுடு தண்ணி கிடையாது, பச்சை தண்ணி. அந்த பச்சை தண்ணியில் இந்த பேடை போட்டு தண்ணி அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour விட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தோன்னா கிளியராக தெரியும். அந்த பேடில் இருக்க ரத்தமெல்லாம் தனியாக தண்ணியில் பிரிஞ்சு வந்துடும், பேடு தனியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த நம்ம ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து இருக்குது, அதை நம்ம செடிக்கு கூட ஊற்றலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மைல்டான சோப் எடுத்து நல்லா கையாலே கசக்கி, ப்ரஷ்ஷெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டர்லாம் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இது நம்ம சாதாரணமாக கையாலேயே துவைச்சி நல்லா அலசிட்டு, ரத்தம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சாக்கா இது பர்ஃபெக்ட்லி ஹைஜீனிக். ஓகேங்களா? நல்லா காயிற வரைக்கும் வெயிலில் போட்டு நம்ம அடுத்த பீரியடுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி, ஒரு மாதவிடாய் சைக்கிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு எத்தனை பேடு தேவைப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுனாக்கா, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை கேத்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லெட்ஸ் சே ஒரு 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 இப்போ நான் இருக்கேன், தினமும் நான் துவைக்கலை, இன்றைக்கி யூஸ் பண்ண பேடை நாளைக்கு காலையில் தான் துவைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய பேட் என்னோடய தேவைக்கு வந்து ஒரு 10 பேட் வாங்கி வச்சுப்போம் என்னோடய பீரியட் சைக்கிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அவங்க ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி பேட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு நடுத்தரமான ஒரு பீரியட் போக்கு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 பேடு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் பேட் வந்து எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டீங்க. நான் அதை வந்து இன்னும் விளக்கமாக பதில் சொல்ல விருப்பப்படுறேன். அது பார்த்தீங்கன்னா துணியால், ஆர்கானிக் காட்டனால் செய்யப்பட்டது. நாங்கள் காட் சர்டிஃபைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் ஆர்கானிக் டெக்ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும்னாக்கா, நம்ம பொருள் இப்போது அந்த துணி காட்டன் வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம், அது யார் தைக்கிறாங்க, அது எப்படி முழுசாக ஃபுல்லாகவே ஆர்கானிக் லைன் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருந்தால் தான் அந்த காட் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஈகோஃபேம் வந்து ஒரு காட் சர்டிஃபைடு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பிளாஸ்டிக்கே இல்லையா, இது வந்து எப்படி லீக் ஆகாமல் இருக்குது, இப்போது கடையில் விற்கிற பிளாஸ்டிக் பேடுக்கும் துணி பேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ எங்கள் பேடில் பார்த்திங்கன்னா பின்னாடி லேயர், பேக்கிங் லேயர், அந்த ஒரு லேயர் வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் லேமினேட் செய்யப்பட்டது, PUL லேயர்னு நாங்கள் சொல்லுவோம். அது ஆனால் வந்து ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸில் அது என்னன்னாக்கா, ஒரு துணியில் ஒரு பிளாஸ்டிக்கை லேமினேட் பண்ணியிருக்காங்க. அதை பின்னாடி வச்சு முன்னாடி நிறைய லேயர் ஆஃப் துணி இருக்கும், நாங்கள் ஃப்ளானல்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஒரு பேட் ஷேப்பில், டிஸ்போசபிள் பேடு இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியான வடிவத்தில் விங்ஸ் இருக்கும். விங்ஸில் வந்து 2 பட்டன் இருக்கும். இதை வந்து நம்ம பின்னாடி ஃப்ளாப் பண்ணி நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ லீக் ப்ரூஃப் லேயர் இருக்கிறதால இந்த பேட் வந்து ரத்தம் கசியாது. தேங்க்யூ கல்வி. பல நுணுக்கமான விஷயங்களை எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே சமயம் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இப்போ நம்ம வெளியில் இதே கிளாத் பேட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாமா, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வெளியில் எங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் வந்து இதை யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ஸோ ஒரு கிளாத் பேட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன? அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, அதை விட முக்கியமாக? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈகோஃபேமோட நோக்கம் வந்து என்னன்னாக்கா, மாதவிடாய் நமக்கு வந்து பீரியட் வருது, நம்ம பீரியடில் இருக்கோன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை நினச்சி நம்ம வந்து ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இதனால தான் வந்து பீரியட் பற்றி, மாதவிடாய் பற்றி வந்து நம்ம ஒரு ஓப்பன் கன்வர்சேஷன் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு எப்படி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது,
கண்ணில் தூசி விழுந்துருச்சு, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாரையாவது பார்த்து கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம அது ஒரு யதார்த்தமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அது சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுவோம், கூச்சப்படவும் மாட்டோம். பீரியட்ன்றது, மாதவிடாய்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். எல்லா பெண்களுக்குமே பீரியட்ன்றது ஒரு இயற்கை. அது ஒரு இயற்கையாக ஒன்று நடக்கிறது வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து நம்ம ஒரு வலிமையாவோ நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மையோடையோ இல்லை நம்ம சமுதாயம் நம்மளை ஒடுக்கப்பட்டிருக்கு, நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வரணும். பீரியடுன்றது வந்து ஒரு பீரியட் இருக்கிறதால தான் உலகத்தில் இப்போ வந்து மக்கள் நம்ம வாழறோம். பீரியட் வந்து ரொம்ப ஒரு உயிரை உருவாக்குற ஒரு 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 இதயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பார்த்து வந்து அதை பற்றி நம்ம பேச பயப்படக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சமுதாய மாற்றம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பெண் வந்து அவள் மாதவிடாயை வந்து அவள் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து அவள் கூச்சப்பட மாட்டா, பயப்பட மாட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த சமுதாய மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கொண்டு வரலாம், இந்த சமுதாய மாற்றம் எப்படி கொண்டு வரலான்னாக்கா பீரியடை பற்றி பேசினாதான் இதை பற்றி கொண்டு வர முடியும். இதை பற்றி பேசலைன்னா இந்த சமுதாய மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ வந்து இப்போ நம்ம நினச்சிக்கலாம், லைக் ஒரு பெண் வந்து அவள் வந்து ஒரு பருவ மாற்றம் நடக்குது இல்லைங்களா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பருவ மாற்றம் நடக்குது. மார்பகம் வளருது, நம்ம பிறப்புறுப்பெல்லாம் முடி வளருது. இந்த மாதிரி மாற்றம்லாம் நடக்க பார்த்து ஒரு பெண் குழந்தையுமே வந்து அவளுக்கு அந்த அடலசன்ட் ஏஜை டச் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அவளுக்கு வந்து ஏன் அந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு சொன்னது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க பார்த்து அந்த பெண் குழந்தை வந்து மனதளவில் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவானாக்கா, நம்ம வந்து இந்த கேள்வி கேட்டால் நம்மளை யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, கேட்டிருப்பாங்க. கேட்க பார்த்து முந்திரிக்கோட்டை மாதிரி பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அது ஏன் நடக்குதுன்ற அந்த உண்மையான காரணத்தை அந்த பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ சொல்லி கொடுக்காததால் வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை இல்லைங்களா. ஸோ வந்து அது நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கிட்ட இருந்தோ இல்லை ஸ்கூலில் இருந்தோ இல்லை பெரியவங்க கிட்ட இருந்தோ நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க கிட்ட இருந்தோ வராத பட்சத்தில் வந்து அவங்களுக்கு இருந்தாலுமே வந்து அந்த கேள்வியை கேட்கலாமா கேட்கக்கூடாதா, யார்கிட்ட கேட்கறது அப்படின்ற ஒரு நம்மளுடைய அந்த மனப்பான்மை வந்து அங்கவே வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டான நபர்கள்கிட்ட இருந்து அந்த நாலேஜ் வந்து பாஸ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நிறைய பெற்றோருக்கு வந்து அதை பற்றி பேச தெரியாது. பேசணும்னு இருக்கும், சொல்லி கொடுக்கணும்னு இருக்கும், பட் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட பெற்றோர்களோ இல்லை அவங்களுடைய ஆசிரியர்களோ வந்து அதை அவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி மாதவிடாய் விழிப்புணர்வுலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வர பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அவள் பீரியடில் இருக்க பார்த்து அவள் எதை நினச்சியுமே பயப்பட மாட்டாள். அவளுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ, இப்போ வந்து நாங்கள் துணிப்பேட் நிறுவனத்திலேருந்து வரோம், நாங்கள் துணிப்பேடை கொடுக்குறோன்றதுக்காக துணிப்பேடு தான் அந்த உலகத்திலே கரெக்டான பொருள் அந்த பெண் குழந்தைக்குன்னு கிடையாது. ஓகேங்களா? எங்களுடைய ஈகோஃபேமோடைய இன்னொரு வேல்யூ என்னன்னாக்கா இன்ஃபார்ம்டு சாய்ஸ், பாசிங் டவுன் த இன்ஃபார்ம்டு சாய்ஸ். ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளை பற்றியுமே நாங்கள் விரிவான அந்த பொருள் எதால் செஞ்சுருக்காங்க, அது யார் உற்பத்தி பண்ணுறாங்க, அது உற்பத்தி பண்ணுறதால வந்து என்ன நடக்குது, அந்த பொருளை பயன்படுறதால நம்ம உடம்புக்கு என்ன நடக்குது, சுற்றுச்சூழலுக்கு என்ன நடக்குது, அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லா விரிவான தகவல்களையும் எல்லா பொருளை பற்றியுமே கொடுப்போம். துணிப்பேடை மட்டும் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ அந்த பெண் குழந்தையோட சாய்ஸ் தான் அது. நான் வந்து என் உடம்புக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பேட் தான் எனக்கு இது எல்லாம் தெரிஞ்சுமே எனக்கு அதுதான் வேணும்னு நான் சூஸ் பண்ணுறேன்னா அது அவளோட சாய்ஸ். ஓகேங்களா? அவளோட விருப்பத்துக்கு வந்து தடையே கிடையாது. அவளோட உடம்புக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த சாய்ஸை ஃபஸ்ட்டு கொடுக்கணும்ல. இந்த மாதவிடாய்க்கு இத்தனை பொருட்கள் இருக்குன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. ஸோ வந்து எங்களோட நோக்கம் வந்து அதுதான், பாசிங் டவுன் த இன்ஃபார்ம்டு சாய்ஸு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து திருப்பி வரேன் நான்.
இந்த துணி பேட் வந்து பயன்படுத்துறது வந்து வீட்டில் இருக்க பார்த்து மட்டும்தான் பயன்படுத்தலாமா, வெளியிலையும் பயன்படுத்த முடியாதானா? கட்டாயம் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு பெண் குழந்தை வந்து அவளுடைய துணி பேடை வந்து ஒரு பேக்கில் வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு அவள் இந்த சமுதாயத்தை நினச்சி பயப்படக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் பாஸ் டவுன் பண்ணி இருக்கணும். இந்த சமுதாயமும் வந்து அவளை எதுவும் கேலியோ கிண்டலோ, ஈவன் வந்து அவளுடைய பிளாஸ்டிக் பேடை எடுத்துன்னு போகிறான்னா கூட அதை வந்து தெரியாமல் மறைச்சி தான் கொண்டு போகிறாளே. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இந்த சமுதாயமே மாறணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கட்டாயம் வந்து துணி பேடை ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல்ஸ்க்கோ கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறலாலும் நம்ம எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா, இது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து வாஷ் இப்போ லெட்ஸே இப்போ ஆஃபீஸ்க்கு நான் காலையில் வச்சுட்டு போகிறேன், மதியம் மாத்திரேன்னு பார்த்து அப்பயே நான் துவைச்சிடணுமா அந்த டைமில் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, லைக் இது துவைக்கிற ஒரு விஷயம் அதில் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அது வாஷ் பண்ணாமல் மேஜிக்காக வந்து வாஷ் ஆகிடாது, நம்ம தான் வாஷ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு மக்கில் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஊற வச்சாச்சுன்னா ரத்தமெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு வாஷ் பண்ண விருப்பம் இல்லை, வாஷிங் மிஷினில் போடணுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கூட ரத்தம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த பேடை தூக்கி வாஷிங் மிஷினுக்குள்ளார போடலாம். ஆனால் 30 degreeக்கு கம்மியான பதத்தில் தான் வந்து வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், லைக் இப்போ மழை காலத்தில் இந்த பேட் எப்படி யூஸ் பண்ணுறது, இது காஞ்சிடுமா இல்லை, அந்த மாதிரி கேள்விக்கெலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் கொடுப்பேன்னா, உங்கள் அண்டர்வேரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னா அந்த பேடை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ண பார்த்து முழுமையாக அது காஞ்சிருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வெயில் நாளில் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும், மழை நாளில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பேடு வச்சுட்டு போகிறேன், அதுக்கப்புறம் மத்தியானம் அகெயின் நான் இன்னொரு பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ண பேடை என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைப்படி நம்ம அதை வந்து திருப்பியும் நம்ம எடுத்துட்டு வரலாம்? பேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ரத்தத்தால் நிரம்பி இருக்கும் நம்ம யூஸ் பண்ண பேடு, இன்னொரு பக்கம் லீக் ப்ரூஃப் லேயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த ரத்தம் சைடு வந்து உள்ளே வச்சு மடிக்கிறதால பார்த்தீங்கன்னா மடிச்சோன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது குட்டியாக மாறிடும். அதை வந்து ஒரு சுருக்கு பை இருக்குது. ஓகேங்களா? ஸோ எங்ககிட்ட சுருக்கு பை இருக்குது, சின்ன பவுச் மாதிரி. நீங்கள் வந்து அந்த பவுச் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக்கோ இல்லை ஏதோ ஒரு கவரோ வச்சுருந்தீங்க, இல்லை ஈவன் உங்கள் பேக்லேயே கூட, ஏன்னா ரத்தம் வெளியே கசியாது, துணி உறிஞ்சிக்குது, அந்த துணியே நீங்கள் நல்லா மடிச்சிடுறீங்க. மடித்து உள்ளே வைக்க பார்த்து அந்த ரத்தத்தோடைய வாசனையோ இல்லை எல்லாமே வந்து அதுக்குள்ளாரவே தான் இருக்கும். லைக் நம்மளுக்கு வந்து பிளட் ஸ்மெல் வருது, நிறைய பெண்கள் கேட்பாங்க ரத்தம் வாசனை வருமேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் பேடில் நீங்கள் ரத்தத்துடைய வாசனையும் லைக் கெட்ட துர்நாற்றம் வரும்னு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். அது ஏன்னாக்கா ஒரு டிஸ்போசபிள் பேடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் கூட நம்மளோட ரத்தமும் கலந்து தான் வந்து அது வந்து ரொம்ப ஒரு நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு ஒரு வாசம் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் துணி பேடில் உபயோகப்படுத்த பார்த்து இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, நம்மளோட ரத்தம் மட்டும்தான். நம்ம துணி பேடில் வந்து ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் வைக்கிற காலிலேருந்து யூஸ் பண்ணி மதியம் மாற்ற பார்த்தா அந்த ரத்தம் வந்து ஆக்சுவலாக காஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதனால தான் வந்து சோக் பண்ண சொல்கிறோம், அதனால தான் ஊற வைக்க சொல்கிறோம். சரிங்களா? இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போவே நான் மாற்றிட்டு இப்போவே நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா அது அப்போவே வாஷ் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம மதியம் மாற்றின துணியை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்வல் பீரியட் இருக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் அது காஞ்சிடும்ன்றதுக்காக தான் சோக் பண்ணணுன்ற ஒரு அவசியம் சொல்கிறோம் நாங்கள். ரொம்ப நன்றி கல்வி, ஒரு பெரிய சந்தேகத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. அண்ட் மேலும் பல சந்தேகங்களையும் தகவல்களையும் அடுத்த எபிசோடில் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.